அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை வழிபாடு யார் ஒருத்தங்க முருகனை நம்பி இந்த ஒரு நாளில் நம்ம வேண்டி முருகன் கிட்ட கேட்டால் நிச்சயமாக அந்த வேண்டுதல்கள் நடக்குங்க. ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளும் சக்தி வாய்ந்த வழிபாடுகளும் நம்முடைய வாழ்க்கையில் நல்லபடியாக செல்வம் வரணும், நல்ல செல்வாக்கோடு உள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு நாம் சொல்லுகின்ற மிக அற்புதமான ஒருவரி மந்திரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முருகனை நம்பி இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் இந்த கிருத்திகை நாளில் நீங்கள் சொல்லி பாருங்களேன், உங்களை நல்லபடியாக செல்வாக்கோடு வாழ வைப்பார் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த கிருத்திகை திதியானது நமக்கு சரியாக எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று மாலை 3 மணிக்கு மேலே ஆரம்பிக்கக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திரமானது நமக்கு அடுத்த நாள், அதாவது நாளை வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதேசி, கோடி புண்ணியங்கள் தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் நமக்கு நாளை சாயங்காலம் 1:40 மணி வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. அதனால் இந்த இடைப்பட்ட இன்றைக்கி ஒரு 3 மணிலேருந்து நாளைக்கு பகல் பொழுது இந்த 1:40க்குள்ளே உள்ள நேரத்தில் எப்போ வேணாலும், வியாழக்கிழமை சொல்லலாம், வெள்ளிக்கிழமையும் சொல்லலாம், இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் ஆத்மார்த்தமாக முருகனை நம்பி முருகனுக்கு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நிச்சயமாக நமக்கு 200% உடனுக்குடனே பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலில் நம்ம நேற்றுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தோம். முருகப்பெருமானுக்கு ஏற்றக்கூடிய அந்த தீப வழிபாடும் அதோட கூட சேர்ந்து அந்த துவரை, அந்த மஞ்சள் இதெல்லாம் சேர்ந்து வச்சு வைக்கக்கூடிய ஒரு பரிகார முறைகள் பார்க்காத தோழர்கள் தோழிகள் கண்டிப்பாக அந்த பதிவை பாருங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு. அதே மாதிரி இன்று நாம் சொல்லக்கூடிய இந்த எளிமையான ஒருவரி மந்திரம் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. எப்பயுமே நம்ம எந்த ஒரு பீஜ மந்திரமாக இருக்கட்டும், எந்த ஒரு முருகனுடைய மந்திரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்லுகின்ற நாளும் அந்த சொல்லுகின்ற அந்த நேரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம சொன்னோன்னா அதற்கு அந்த மந்திரத்துக்கு கூடுதலாக பலன் கிடைத்து நமக்கு இம்மீடியட் ரிசல்ட் கொடுக்கும். அப்படி இன்றைக்கி இந்த மந்திரத்தை நம்ம எப்போ சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வியாழக்கிழமையில் நம்ம சொன்ன மாதிரி மதியானம் 3 மணிக்கு மேலே ஆரம்பிக்குது. இன்றைக்கி மாலை பொழுதில் நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இன்றைக்கி ராத்திரி வந்திருக்கக்கூடிய குரு ஹோரைங்கிறது இன்றைக்கி வியாழக்கிழமையில் நைட்டு 8 to 9 மணிக்கு இருக்குது. தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் செய்து குருவாக திகழ்ந்தவர் தான் முருகப்பெருமான். அதனால தான் இந்த வியாழக்கிழமை இந்த குருவுடைய நாளில் குருவோட ஹோரை நேரத்தில் நம்ம இது மாதிரியான எளிமையான ஒரு மந்திரங்கள் சொல்கிறப்ப நமக்கு நல்லதான ஒரு பலன் கிடைக்கும். இல்லைம்மா இந்த பதிவு நம்ம தாமதமாக தான் பார்த்தோம், இல்லாட்டி அந்த நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் சொல்ல முடியல அப்படிங்கிறவங்க இன்றைக்கி மாலை நேரம், இன்றைக்கி ராத்திரி வரக்கூடிய குரு ஹோரை, அப்படி இல்லாட்டி நாளைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான நமக்கு வைகுண்ட ஏகாதேசி நாள். இந்த நாளில் நிறைய பேர் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவாங்க. காலையில் எழுந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் சொல்லலாம். இல்லாட்டி அதற்கப்புறம் நீங்கள் எப்போ குளிச்சு நீங்கள் வீட்டில் பூஜையில் தீபம் ஏற்றுறீங்களோ, ஆனால் நாளை மதியானத்துக்குள்ளே எப்படியாச்சும் இந்த கிருத்திகை திதி முடிகிற அந்த ஒரு நேரத்துக்குள்ளே இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லணுங்க. இந்த மந்திரத்துக்கு நமக்கு அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் நமக்கு நல்லபடியான ஒரு செல்வ வளம், நமக்கு ஒரு பணம் புழக்கம், நம்ம நல்லபடியான புகழ் செல்வாக்கு, அதாவது பணம் மட்டும் வந்தால் பத்தாது, ஒருத்தர் நல்ல ஒரு புகழோட உச்சியில் நல்ல ஒரு செல்வாக்கோடு நமக்கு இருக்கணுமா இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கோடு நம்மளை வாழ வைக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த முருகனுடைய மந்திரம். எல்லாருக்குமே தெரியும் சரவண பவ அப்படிங்கிற அந்த 6 எழுத்து மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு அதீத பலன் இருக்குது. ஆனால் இந்த மந்திரத்தோடு சேர்ந்து இந்த 2 மந்திர வார்த்தைகள் செய்கிறப்ப இந்த நம்முடைய சொல்லப்போகின்ற மந்திரத்துக்கு அதீத சக்தி வந்துடுதுங்க. அப்படிப்பட்ட இந்த மந்திர வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் ரீங் ரஹண பவச. ஓம் ரீங் ரஹண பவச, அதாவது இந்த ஓங்காரத்தை இந்த ரீங்காரமானது செயல்பட வைக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்முடைய சொல்லப்போகின்ற இந்த மந்திரங்களானது ரொம்ப நமக்கு சொல்ல 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 நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு செல்வமாக இருக்கட்டும், செல்வாக்காக இருக்கட்டும், நல்ல ஒரு வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைத்து நம்முடைய முருகப்பெருமான் நம்மளை உட்கார வச்சுருவார்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த ஒரு மந்திரத்தை நம்முடைய பூஜையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிக்கோங்க. அகல் தீபமாக இருக்கலாம், வெற்றிலை தீபமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது விசேஷ தீபங்கள்
தீபங்கள் நீங்கள் ஏற்றினாலும் ஷட்கோண தீபம் எது வேணாலும் பரவாயில்ல, ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு கிழக்கு அல்லது வடக்கு முகமாக உட்காந்து இந்த மந்திரத்தை 108 முறை தான் சொல்லணும். 9 முறை ஒரு தடவை சொல்கிறது அப்படின்லாம் சொன்னால் மந்திரம் அவ்வளோ பிரயோகமாகாது. 108 முறை நீங்கள் ஆத்மார்த்தமாக சொல்லணும். எண்ணிக்கை விடவே கூடாது. ஏன்னா நம்ம இந்த ஓம் ரீங்கிற ஒரு வார்த்தைக்கு கரெக்டாக நம்ம 108 முறை நம்ம பிரயோகம் பண்ணால் தான் நமக்கு நல்லபடியான ஒரு பலன் கிடைக்கும். அதனால தான் 108க்கு நீங்கள் இப்போ எண்ணிக்கை உங்களுக்கு தவறுதலாக போகக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ நம்மளுடைய ஃபோனில் டைமர் கூட இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லாட்டி கையில் ஏதாவது நம்ம வேர்க்கடலை கொண்டக்கடலை அதை நீங்கள் தனியாக 108 எடுத்து வச்சுக்கலாம். இல்லாட்டி பூவே ஒரு உதிரி பூ எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த பூவில் அப்படியே அர்ச்சனை பண்ணிகிட்டே கூட இந்த ஓம் ரிங் ரஹன பவச அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை கூட சொல்லலாம். அப்படி எளிமையான முறையில் ஆனால் 108 முறையில் இந்த ஒரு மந்திரத்தை இந்த கிருத்திகை நாளில் முருகனை நம்பி நீங்கள் வேண்டி சொல்லி பாருங்கள். நிச்சயமாக நல்லபடியாக ஒரு செல்வாக்கு இது எல்லாமே கிடைக்கும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கிருத்திகை நாளில் நம்ம சொல்லப்போகின்ற இந்த ஒரு மந்திரங்களும் தீபங்களும் நிச்சயமாக நம்மை சரி பண்ணி நம்மளை நல்லபடியாக வாழ வைப்பாருங்க முருகப்பெருமான். அதனால் நம்பிக்கை தான் முக்கியம். எப்பயுமே நம்பிக்கையோடு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். நமக்கு இன்றைக்கி மாலையிலேருந்து நாளைக்கு அந்த மதியான நேரத்துக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த திதியில் நீங்கள் சொல்லலாம். நம்முடைய சேனலே நிறைய பேர் பேச்சுலர்ஸாக இருக்கோமா, இல்லை ஹாஸ்டலில் தங்கியிருக்கோம், எங்களால் எங்கள் ரூம்லலாம் தீபம் ஏற்ற முடியல, அப்படிலாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் ஒன்றும் மனசு போட்டு தீபம்லாம் ஏற்றணுங்கிற கட்டாயமே கிடையாது. நமக்கு அப்படி இயலாத பட்சத்தில் வேறு என்ன பண்ணுறது, நீங்கள் ஆத்மார்த்தமாக மனசுருகி முருகனை மட்டுமே நினச்சி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல சின்னதான ஒரு விரிப்பு மட்டும் போட்டுட்டு கீழே உட்காந்துட்டு முருகப்பெருமான மனசில் நீங்கள் கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து பாருங்கள். முருகப்பெருமானுடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் விளக்கு ஏற்ற முடியல, இந்த வழிபாடுகள் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் மனசு கவலைப்படவே தேவையில்லை. எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல வேணாலும் இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல நமக்கு முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் நிச்சயமாக இந்த அற்புதமான ஒரு மந்திரத்தை சொல்ல தவறாதீங்க. இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.